உறவுகள் யாருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணி எனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, வவுனியா கந்தபுரம் முருகன் கோயில் வாசலிலே நிற்கின்றேன். இன்று இங்கு 11வது திருவிழா. இந்த கந்தபுரத்தில் வாழ்கின்ற மக்கள், அதன் பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள், நாவர்கோவில் இழுப்பக்குளம் இருக்கின்றது, தவசிக்குளம் இருக்கின்றது என பல கிராமங்கள் இருக்கின்றது. அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் இந்த கோவிலை நீண்ட காலமாக பல வருடங்களாக இன்னும் குறிப்பிடக்கூறுவமாக இருந்தால் இது 45 வருடங்களுக்கு முதல் இவ்விடத்திலே குடியிருந்தவர்கள் சொல்கின்றார்கள், அப்போதே நாம் முருகனை பார்த்திருக்கின்றோம், முருகன் கோயிலை பார்த்திருக்கின்றோம் என்று ஒரு இடத்தை காட்டுகின்றார்கள். அந்த இடத்தை பார்ப்போம் வாருங்கள். இப்போ அந்த இதில் இந்த ரோட்டோரத்தில் ஒரு சின்ன ஆலமரம் இருந்தால் அந்த ஆலமரத்தடியில் தான் இந்த கராம்போனாக்கள்லாம் இந்த வந்துட்டு அதில் சமைச்சு சாப்பிட்றது. சமைச்சு சாப்பிடக்குள்ளே அவை என்ன தாண்டா 3வது தரம் போயிட்டு வரைக்கும் சின்ன வேலை கொண்டாந்து அதில் வச்சு ஒரு கொட்டில் போட்டு அதில் பூஜை வச்சு கொண்டு வந்தேன். பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த வீடை எரிஞ்சு வைத்து கொண்டு அவர் வயசான ஐயா தான் அது பூஜை செய்தவர். அப்போ செய்துட்டு அவர் விட்டு போய் முடிய கிடுகாலை அடைஞ்சிருந்தது. அந்த விளக்கு காற்றுக்கு ஆடி ஆடி நெருவு பிடிச்சி எரிஞ்சு போயிட்டு பிறகுங்கட மாமா தான் இதில் கொண்டாந்து வச்சு இதுல ஒரு சின்ன கொட்டில் போட்டு அது இடமும் காணாத விடம். அப்புறம் சின்ன கொட்டில போட்டு இதுல வச்சு இந்த பூஜை செய்து கொண்டு வந்தாரு. இதுல ஒரு 45 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அந்த இடம் எவ்வளவு காலம் இருக்கும்? அது கனகாலம் ஐயா, அதுவும் அப்படித்தான் வரும். 35-40 வருஷம் தான் வரும். அது அதாவது இந்த 45 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள 35 பார்க்கணும். அதுதான் முதல் கராம்போய் வந்தாங்கலாம் வச்சு வணங்கினது. அது ஆலமரம் அதுக்கு கீழே தான் தலை சமைச்சு சாப்பிட்டு தீர்த்தம் முடிகின்ற நேரம் எல்லாம் சொல்லிதான் இருந்து சமைச்சு சாப்பிட்றேன். எங்களுடைய அம்மம்மா இன்னொரு ஐயா வேந்தர் ஐயா அப்படின்னு எல்லாரும் தான் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. உங்களோட அம்மாக்கெல்லாம் இதில் வந்துருந்துருக்கணும். எங்களோட அம்மாட அம்மா கிட்டத்தட்ட 1.5 வருடமாக இன்னும் பூர்த்தியாகாத நிலையிலே இருக்கின்றது. இங்கு வாழுகின்ற மக்களும் பக்தர்களாகவும் அதே போன்று வெளிநாடுகள் இருக்கின்றவர்களுடைய உதவியோடு இங்கே வசந்த மண்டப பூசைக்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கந்தபுரம் முருகன் ஆலயம் நூற்றாண்டுகளை தாண்டிய பக்தியின் அடையாளம். கந்தபுரம் முருகன் ஆலயம் வவுனியா மாவட்டத்தின் இதயத்தில் அமைந்துள்ள கந்தபுரம் இது ஒரு கிராமம் மட்டுமல்ல. நூற்றாண்டுகளை கடந்த பக்தியும் பாரம்பரியமும் முருகன் அருளும் ஒன்றிணைந்து வாழும் புனித மண். இங்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் கதிர்காம கந்தனின் அருளை வழங்கும் தெய்வமாக தலைமுறையாக பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகின்றார். கதிர்காம முருகனின் மகா உற்சவம் ஆரம்பமாகும் நாளிலேயே கந்தபுரம் முருகன் ஆலயத்திலும் உற்சவ கொடி உயர்கின்றது. இது வெறும் கால அட்டவணை அல்ல, கதிர்காம கந்தனுடான ஆன்மீக உறவின் வெளிப்பாடு. இந்த மண்ணில் வாழும் மக்களின் நம்பிக்கையில் கந்தபுரம் முருகன் என்பது கதிர்காம கந்தனின் அருள் தங்கிய திருத்தலம். முருகப்பெருமான் கேட்டவருக்கு கேட்ட வரம் தருபவர், உழைப்பவரின் வாழ்க்கைக்கு உயர்வு அருள்பவர், மனமுருகி வணங்குவோரின் துயரை நீக்குபவர் என்ற நம்பிக்கையோடு எண்ணற்ற பக்தர்கள் இன்று வரை முருகப்பெருமானை வணங்கி வருகின்றனர். இந்த ஆலயத்தை பற்றிய அதிசய அனுபவங்களையும் அருள் கதைகளையும் இவ்வூர் மக்கள் இன்றும் பக்தியோடு பகிர்ந்து கொள்கின்றனர். அவற்றில் ஒன்றாக அப்பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த வேளையில் ஆலய வளாகத்தில் முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் நள்ளிரவில் தீப்பந்தம் ஒன்று சுருள் வடிவ ஒளி தோன்றி தங்களை நோக்கி வந்ததாக கண்டு அச்சமடைந்து பின்னர் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு முகாமை மாற்றியதாக உள்ளூர் மக்கள் வாய்மொழி மரபாக கூறுகின்றனர். இது பக்தர்களின் நம்பிக்கையில் முருகப்பெருமானின் தெய்வீக அருளை எடுத்துரைக்கும் நிகழ்வாக நினைவு கூறப்படுகின்றது. கந்தபுரம் மக்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது.
கந்தபுரம் மக்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. விவசாயம், நாளாந்த கூலி வேலை, கடின உழைப்பே அவர்களின் வாழ்வாதாரம். ஆனால் முருகப்பெருமானுக்குரிய நாட்கள் வந்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையே ஒரு திருவிழாவாக மாறிவிடுகின்றது. அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பொங்கல் வழிபாடுகள், அன்னதானங்கள், பக்தர்களுக்கு அமுது படைத்து இறை சேவை செய்வது என தொடரும். இவை அனைத்தையும் தங்களின் பொருளாதார வசதியை விட பக்தியை முன்னிலைப்படுத்தியே செய்து வருகின்றனர். இன்று ஆலய வளர்ச்சிக்காக வசந்த மண்டபம் அமைக்கும் பணிகளும் எதிர்கால கும்பாபிஷேகத்தை முழுமையாக நடத்தும் நோக்கில் பல திருப்பணிகளும் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றன. இந்த பணிகளில் இக்கிராமத்தில் வாழும் மக்களோடு உலகின் பல நாடுகளில் வாழும் புலம்பெயர் உறவுகளும் இணைந்து பெரும் பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். பொருளாதார உதவி மட்டுமல்ல, தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மனித வளத்தையும் முருகப்பெருமானின் திருப்பணிக்காக அர்ப்பணித்து வருகின்றனர். இன்றைய உலகம் அறிவியல் வளர்ச்சியில் உச்சத்தை எட்டியிருக்கலாம். பொழுதுபோக்கு அம்சங்கள் மனிதரின் உள்ளத்தை நிரப்பியிருக்கலாம். ஆனாலும் ஆன்மீக தேடலுக்கும் மன அமைதிக்கும் இறை நம்பிக்கைக்கும் நேரம் ஒதுக்க முடியாத நிலையிலும் மனித சமூகம் வாழ்கிறது. இவ்வாறான காலத்திலும் கிராமங்களில் இதயத்தில் இறை நம்பிக்கையை, பாரம்பரியத்தை, ஒற்றுமையை, அன்பை இன்னும் உயிரோடு காத்து நிற்கும் மக்கள் வாழ்கின்றனர். அந்த மக்களின் பக்திக்கும் அவர்களின் உழைப்புக்கும் அருளாசி வழங்கும் திருத்தலமாக கந்தபுரம் முருகன் ஆலயம் இன்றும் என்றும் பக்தர்களின் இதயங்களில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். வெற்றிவேல் வீரவேல் என்ற வீரத்தின் அடையாள சொற்களும் இவர்கள் மனதிலும் ஆன்மீக கதைகள் பலவற்றோடு ஒன்றிணைந்து பிணைந்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது இரவு பூசைங்க. ஏன் ஒரு வடை வழியிலோட அது அடுப்பு கல்லில் கண்ணுக்கு காவலா? ஆ, அங்கால என்னது?
அது கடலை அடிக்கிறது. அதுவும் இரவுக்கு தானே? மதியத்துக்கெல்லாம் முடிஞ்சது. மதியத்துக்கு குலக்காலம். இது கோயிலோட உள்ள காணியாமா? வேற மக்கள் இதாக கொடுத்ததா இல்லது கோயிலுக்கு? காடா கிடந்தது கோயிலுக்கு எடுத்தாங்க. கனகாலமா அது? 40-45 வருஷம். மழலை செல்வங்களின் குரல்களில் தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு என கேட்கும் பொழுது அந்த ஆன்மீக உணர்வு இன்னும் அதிகரிக்கப்படுவது மட்டுமல்ல, ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற விடயத்தையும் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றது என்பதும் உண்மை. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை மகிழ்வோடு பரிமாறி தமது ஊர் மக்களோடு இணைந்து உணவு உட்கொண்டு வாழ்வதிலும் பெரும் சுகமடைகின்றார்கள் இவர்கள்.